உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தபேகா ஆட்சி அமைத்து 22 நாள் தான் ஆகுது. இது என்ன கவுண்ட் டவுன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னு இல்லை, சொல்ல வேண்டியது தான். ஒரு பக்கம் 22 நாள் 23 நாள் இதுக்குள்ளே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டுருக்காங்க. அட, ஒரு நாள் 2 நாள்னா கூட உங்கள் ஆட்சி அதிகாரம் கையில் வந்துடுச்சுங்க. 4 நாள் ஆட்சி அப்படின்னா கூட நீங்கள் தானே வச்சது தானே சட்டம். உங்ககிட்ட தானே போலீஸ் இருக்குது, உங்கள்கிட்ட தானே சட்டம் ஒழுங்கு இருக்குது. அப்போயே 21 நாள் 6 மாதம் டைம் கொடுங்க, 3 மாதம் டைம் கொடுங்க, இப்படி ஒரு பக்கம் விமர்சனம். இப்போ நேற்றுலேருந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறது. பிரச்சனை தான் சொன்ன ஒரு பக்கம் இந்த ஜனநாயகன் படம் சம்மந்தமான ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறமா அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர் பேசின பேச்சுக்கள் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது ரெண்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர் பேசுனது என்னென்னா, ஒரு விழாவுக்கு போயிருக்காரு. போனப்போ விவசாயத்தை விட விளையாட்டு ரொம்ப முக்கியங்க. அது எந்த கோட்பாடில் சொன்னார்னு எனக்கு தெரியல. ஏன்னா விவசாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விவசாயிகள் இல்லைன்னா உலகமே கிடையாது. நம்ம சேனல்லே பலமுறை பேசியாச்சு. இது ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பே விவசாயிகள் தான். எல்லா விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க பிறக்காதவங்க எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்ட பொழுது ஐரோப்பிய நாடுகளில் மிகப்பெரிய பஞ்சத்தினுடைய வெளிப்பாடு, வெளியே பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் மில்லியனர்லாம் வெளியே வந்துட்டான். கையில் வச்சுக்கிற டாலர், பவுண்டு, என்னென்ன காசு இருக்குதோ அதெல்லாம் கொட்டுறான். சாப்பாடு கொட்டுன்றான். இதெல்லாம் இருக்குது என்கிட்ட. சோறு, தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, சாப்பாடு வேணும், உயிர் பழக்கணும், ஒரு ஜான் வயிறு தான். அப்பதான் எல்லாருக்கும் தெரிய வருது விவசாயியுடைய அருமை என்னன்னு. மிகப்பெரிய அருமை அப்பதான் தெரிய வருது. விவசாயத்தில் மிகப்பெரிய கெட்டிக்காரர்கள் ஜப்பானியர்கள், அடுத்து இஸ்ரேலியர்கள். இஸ்ரேல் அரசியல் அதுக்குள்ள 1000 கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் நம்ம இப்போ சொட்டு நீர் பாசனம்னு ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதை கண்டுபிடிச்சது அவங்க தான். ஒரு பாலைவனங்க அந்த நாடு, ஒரு தம்மாத்துண்டு ஒரு நாடு, பாலைவனம். உலகத்தில் அதிக ரோஜாவை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு அதுதான். அவன் கண்டுபிடிச்சது சொட்டு நீர். சொட்டு சொட்டா இருக்கிற தண்ணியை வச்சு பயிர் வைட்டான். எனக்கு தெரிஞ்ச நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் நினைக்கிறேன் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அந்த ஆட்சி அதுக்கு முந்தின ஆட்சியான்னு தெரியல, மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. இந்தியா மாதிரி பரப்பளவில் மிகப்பெரிய நாடு, மக்கள் தொகையில் அதிகம் கொண்ட நாடு, விவசாயிகள் அதிகம் உள்ள இந்த நாட்டில் பஞ்சம் பெரிய ஆச்சரியமா இருக்குது அப்படின்ட்டு ஜப்பானியர்கள் இங்கே ஜப்பான்ல இருக்கிற அக்ரிகல்ச்சர்ஸ் அவங்க இங்கே ஆய்வு பண்ணாங்க. பண்ணிட்டு இல்லைங்க, நீங்கள் தப்பா விவசாயம் பண்றீங்க, ஒரு முறையான விவசாயம் கிடையாது, அது மாறும், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். நம்ம சவுத்தில் நெல் விளையோ, நார்த்தில் கோதுமை அதிகப்படியாக விளையும். ஆனால் பொதுவான உணவு தானியங்கள், கரும்புலாம் எல்லா இடத்துலையும் கரும்பு, மகாராஷ்டிராவில் அதிக கரும்பு உற்பத்தி செய்கிறாங்க, ஏற்றுமதி செய்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஆந்திரா இருக்குது இல்லைங்களா, ஒருங்கிணைந்த ஆந்திரா, அப்போ அந்த ஆந்திரா வரைக்கும் எங்கிட்ட கொடுத்துருங்க, எங்ககிட்ட இந்தியாவுக்கு சோத்துக்கு பஞ்சம் இல்லாத அளவுக்கு நாங்கள் விவசாயம் பண்ணி காட்டுறோம் அப்படின்னாங்க. அதுதாங்க இப்போ இன்னைக்கு டீசல் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, எல்லா தட்டுப்பாடும் எங்கே நிற்க போகுது அப்படின்னா உர தட்டுப்பாடுன்ற ஒரு விஷயத்தில் நிற்க போகுது. அந்த உர தட்டுப்பாடு எப்படியா மாறப்போகுதுன்னா விவசாயி விவசாயம் பண்ண முடியாத நிலைமைக்கு ஆகிட போகுது. உழுதவன் கழக்கு பார்த்தால் உழக்க கூட மிஞ்சாது. அதுதான் நிலைமை. இருக்கிற நிலைமை போக நீ இப்போ யாரும் மேனுவலாக யாரும் விவசாயமே பண்ணுறது கிடையாது. எல்லாம் எங்கள் ஊர் பக்கத்தில் சிப்காட்டுக்கு போகிறாங்க வேலைக்கு. நாற்று நட்டுறதுக்கு ஆள் கிடையாது, களை பறிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, மிஷின் பண்ணிட்டு இருக்கு, டிராக்டர் ஓட்டுறாங்க, எல்லாத்துக்கும் மிஷின், அறுவடைக்கு மிஷின், எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு டீசல் பெட்ரோல் வேணும் இல்லை. எதுக்கு சொல்றேன்னா, விவசாயத்தை விட விளையாட்டு முக்கியம் அப்படின்ற வார்த்தை எந்த கோணத்தில் சொன்னாருன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப சரியான ஒரு விஷயமே கிடையாது. விளையாட்டும் முக்கியம். வெறும் விளையாட்டா மட்டும் சோறு துண்ணா தானே விளையாட முடியும். இங்கிருந்து கான்ட்ரவர்சி ஆரம்பிக்குது. ஏன் கான்ட்ரவர்சி, இப்படியாப்பட்ட கான்ட்ரவர்சி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா கொண்டு வருகிறாரா? இப்ப என்ன ஆயிப்போச்சு, அவர் தாங்க ஒரு நிழல் முதல்வர். ஏறக்குறைய ஒரு பொம்மை ஆட்சி நடக்கிறது, அது விமர்சனம் பண்ணுவாங்க. 21 22 நாள்ல பொம்மை ஆட்சி நடக்கிறது. அப்புறம் கீ கொடுத்த கண்ட்ரோல் ஆட்சி நடக்கிறது. நிழல் முதல்வர் இவர் தான், ஷேடோ முதல்வர் இவர் தான்,
அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது அப்புறம் இன்னொரு திடீர்னு அமைச்சர் செங்கோட்டையன் ஏன் இப்போ அதிகமாக எந்த சீன்லையும் வரதில்லை, இவர் மட்டும் ஆதவம் மட்டுமே இருந்துகிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் எதிர்கட்சிகளாக கேட்குற ஒரு கேள்வியாக வந்துக்கிட்டே இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த ஜனநாயகன் படம். ஜனநாயகன் படத்தின் மீது பெரிய கான்ட்ரவர்சி. கடந்த 9ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தா இன்னைக்கு ஓடி முடிச்சு ஷீல்டு கொடுத்து வெற்றி விழா கொண்டாடி தியேட்டருக்காரங்களாம் லாபம் சம்பாரிச்சு இப்போ அந்த படத்தினுடைய டைட்டில் கார்டில் உள்ள வந்து ஒரு வாரம் ரிலீஸ் ஆகியிருந்தா தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அப்படின்னு டைட்டில் கார்டு போட்டிருப்பாங்க. அதை சுத்தல்ல விட்டு 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 ஒரு வழியா ஆட்சி அதிகாரத்துக்குள்ள உட்காந்தாச்சு. இன்னும் என்னங்க அந்த படத்து மேல பிரச்சனை, அந்த பட சம்பந்தமான காட்சிகள்லாம் வெளியே வந்துருச்சு. பட சம்பந்தமான காட்சிகள் இல்லை, படமே வெளியே வந்துருச்சு, ஒட்டுமொத்தமா வெளியே வந்துருச்சு. யச்சுவினோத் டைரக்டர் அவர்கிட்ட கேட்குறாங்க வந்து ஜனநாயகன் எப்போ வருங்க அப்படின்னு. இல்லை அதில் மிகப்பெரிய அரசியல் இருக்குது, மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்கிறது, இதெல்லாம் நான் வெளியே சொல்ல முடியாதுங்க அப்படின்னு ஒரு இயக்குனர் இப்படியாப்பட்ட ஒரு பதிலை சொல்றாரு. அது நிறைய ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுது. இல்லை அதெல்லாம் வாயை திறக்க முடியாதுங்கன்னு. ஏங்க இது எதிர்கட்சி நடத்துகிற ஆட்சி கிடையாது, இது தவேகாவோட ஆட்சி. அந்த படத்தினுடைய கதாநாயகன் தான் இன்றைக்கு வந்து தமிழக முதலமைச்சர். நீங்க அந்த படத்துடைய டைரக்டர், நீங்க சமூக கருத்துள்ள அத்தனை படங்களையும் எடுத்திருக்கிறீங்க. நீங்க இப்படி ஒரு பதில சொல்லலாமா அப்படின்னா நான் அப்படிதான் ஒரு பதில சொல்லணும். இன்னொரு அதிகப்படமா இன்னும் கொஞ்சம் போய் கொஞ்சம் டென்ஷன் ஆகி விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகி படம் எப்போதாங்க வரும் அப்படின்னு கேட்குறாங்க. வரும்போது வரும் அப்படின்னு ஒரு இயக்குனர் சொல்ற பதிலா இது? இதுக்குள்ள அரசியல் சூழ்ச்சி இருக்காரு, இதுக்குள்ள அவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குதுன்றாரு, இதுக்கு பின்னாடி அவ்வளவு இது இருக்குன்றாரு. அப்படி என்னதான் இருக்குது அதுக்குள்ள வந்து இருந்தது? இந்த படத்தை சுத்தல்ல விட்டாங்க, போச்சு, சுத்துச்சு, வந்துச்சு, இதெல்லாம் பண்ணுச்சு. அப்படி என்ன இந்த படத்துல இருக்கு? இதாங்க பிரச்சனை அப்படின்னு டைரக்டா சொல்லிட்டு போகாம ஏன் அதை சொல்றாரு? நான் விசாரிச்ச வகையில் என்னன்னா, யச்சுவினோத் சொன்னதுல அவர் ஒரு வெறுப்போட உச்சத்துல இருக்காரு. ஏன்னா சிறந்த டைரக்டர், இதற்கு பெருசா ஆசைப்படாத ஒரு நபருங்க. அது பெருசா ஆசைப்படாத நபர்னா, ரொம்ப காலமா அவர் பட்டன் போன் வச்சிருந்தாரு. எல்லாரும் ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கும் போது பட்டன் போன் வச்சிருந்தாரு. பெருசு சம்பளம் எல்லாம் ஒன்றும் பெருசா எதிர்பார்க்க மாட்டாப்ல. தீரன் அதிகாரம் 1 படம் வெற்றிக்கு பிறகுலாம் அவருக்கு அவ்வளவு பெரிய வாய்ப்புலாம் வந்தது. இப்போ அவர் இந்த வெக்ஸா பேசுறதுக்கான காரணம் என்ன? மலேசியாவில் இந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் முடிந்த பிறகு அவ்வளவு ஆஃபர் யச்சுவினோத்துக்கு வந்திருக்குது ஹீரோக்கள் தரப்புல இருந்து. தமிழ் சினிமாவில் முன்னணியில் உள்ள ஒரு 3 ஹீரோக்கள் ஓகே பண்ணியிருக்காங்க. ஒரு 4 பட நிறுவனங்கள் நீங்க இமீடியட்டா சைன் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. இருங்க படம் ரிலீஸ் ஆகட்டும் சார், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஏன்னா இந்த காசுக்கு ஆசைப்படாத நபர்கள். ஆனா அந்த படம் வரல 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 வரலன்னு ஒரு இயக்குனரா அந்த வேதனை தாங்க அவருக்கு. ரெண்டாவது தனக்கு வந்து வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு. இப்ப யாரும் வந்து கேட்கல. ஒரு படம் நான் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எடுத்த படம், அந்த படத்தை எடுத்து போய் ஆன்லைன்ல எடுத்து போய் போட்டாங்க. அந்த வெறுப்போட உச்சம் தான் அவர் அங்க பேசுது. இப்போ சரி, இதுக்கு ஆதவர்ஜன் அவருக்கும் ஒரு லிங்க் வச்சு பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, அந்த சமயத்துல தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் திருட்டுத்தனமா வெளியே வந்ததுக்கு காரணமே வந்து தமிழ்நாட்டினுடைய அப்போதைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ மத்திய அமைச்சர் எல் முருகன் தான் அப்படின்ட்டு ஆதவர்ஜனா ஓப்பனாவே அடிச்சாப்புல. இது வரைக்கும் அதுக்கான ஆதாரம் இன்னும் கொடுக்கல வந்து. அப்போ தேர்தலுக்காக பேசினாரா இல்லது எந்த ஆதாரத்தை வச்சு பேசினாரோ அது பெரிய கான்ட்ரவர்சியால ஆச்சு. ஏங்க அவங்க நாலேஜ் இல்லாம இந்த படத்தை வந்து வெளியே போவாதுங்க, போயிருக்க முடியாதுங்க. அது அவங்க தாங்க காரணம். அப்படியே கட் பண்ணா இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி ரெட் ஜெயின்டோடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய செண்பகமூர்த்தி அவர்களை வந்து ஆதவர்ஜனா மீட் பண்ணியிருக்காரு அவருடைய ஆபீஸ்ல. என்னங்க அது போட மாட்டியே, இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இப்படி பேசுனீங்க, இங்க வந்து இப்படி வந்து நிக்குது அப்படின்னு. இதுலயே அமீர், இயக்குனர் அமீர், ஜனநாயகன் படம் ஆன்லைன்ல வெளியே வந்து ஆளாளுக்கு டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பல பேர் வந்து அது தப்புங்க, இன்னி வரைக்கும் நான் ஒரு சீன் கூட பார்க்கலைங்க, அது தப்புங்க, மிகப்பெரிய மோசடி இது, மிகப்பெரிய வன்முறை இது, ஒரு 1000 தொழிலாளர்கள் மீது நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடி இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இதை வந்து ஆன்லைன்ல விட்டுருக்காங்க. வந்து ஆன்லைன்ல விட்டு அந்த சமயத்தில் இயக்குனர் அமீர் என்ன சொன்னார்னா, இந்த படம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான காட்சிகள் நிறைய இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தார். நிறைய பேர்லாம் கூட கொந்தளிச்சிட்டாங்க. ஏங்க ஒரு படம் வந்து திருட்டுத்தனமாக வந்திருக்குது, அந்த படத்தை யாரும் பார்க்காதீங்கன்னு சினிமாக்காரர்களே வந்து கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவர் இந்த படத்தை பார்த்துட்டு அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான காட்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு.
கேட்டிருந்தாங்க. அப்போ அதோட சேர்த்து ஒன்று சொல்லியிருந்தார். இது வெளியே வந்தது வந்து ஒரு எடிட்டிங் வெர்ஷன், இது எடிட்டிங் டேபிள்லேருந்து திருடப்பட்ட மொத்த கண்டென்ட் இது அப்படின்னு. திடீர்னு அப்படியே உடனே பெப்சிலேருந்து ஆர்கே செல்வமணி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார் ப்ரெஸ் ஆஃபீஸில். அந்த எடிட்டர் சங்க தலைவர்லாம் வந்திருந்தாங்க. எப்படி அமீர் இதெல்லாம் சொல்லலாம், எப்படி இவர் இது பண்ணலாம் அப்படின்லாம் கொந்தளிச்சாங்க. ஆனால் கடைசியில் அந்த குற்றவாளி பிடிச்சது யாருன்னா இந்த எடிட்டிங் உதவியாளர்கள் தான். சொன்னது சரிதானே அப்படின்னு ஆயிப்போச்சு. அது ஜனநாயகன் படத்துக்கு உண்மையாக தான் யச்சுநாத் சொல்கிற மாதிரி என்னதான் பிரச்சனை அதுக்குள்ளே வந்து எங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இது வருகிற இது ஜூன் வந்துடுச்சு, 1ஆம் தேதி இன்னைக்கு. ஆமாம், ஜூன் வரப்போதுன்னா 1ஆம் தேதி. 22ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருடைய பிறந்த நாள். அதை முன்னிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்றாங்க. இவ்வளோ காலதாமதம் அந்த படத்து மேலே யாராவது ஒருத்தர் பதில் சொல்லணும் இல்லைங்களா அந்த படத்துக்கு? யாரோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தமிழக முதலமைச்சராக பதில் சொல்லனா கூட ஒரு படத்தினுடைய ஹீரோ, மிக முக்கியமான ஹீரோ, அவர் தரப்புல இருந்து ஒரு பதில் வரணும். இயக்குனர் தரப்புல இருந்து வெக்ஸ் ஆகி போய் ஒரு பதிலை சொல்றாப்புல. தயாரிப்பு தரப்பு வாய மூடிட்டு இருக்காங்க. கேவிஎன் நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம். ஆனா இங்க கட் பண்ணா அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ரெட் ஜெயின்ட் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய செண்பகமூர்த்தி அவர்கள் அவருடைய அலுவலகத்தில் சந்திக்கிறார். பெரிய விஷயமா பேசப்படுது. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் சினிமாவில் இந்த ரெட் ஜெயின்ட் நிறுவனம் ஒரு என்ன சொல்றது, ஒரு கோட்டை மாதிரி கட்டிக்கிட்டு எங்களை படாத பாடு படுத்தினாங்கன்னு தியேட்டருக்காரங்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் குமரி அழுதாங்க. வந்து ஆபத்தாண்டவனாக நீங்க தான் வந்து தமிழ் காப்பாற்றணும் விஜய் சார் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. வந்து இது கட் பண்ணா எப்படி போயிட்டு இருக்கு. அது அப்புறம் அவரே அதை என்ன சொல்றாரு, இப்போ நேத்துல இருந்து ஒரு கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டு இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் வந்து துரேந்தர் அப்படின்னு, என்ன அது அப்படின்ட்டு அவங்க ஒரு துரேந்தர் அப்படின்னு, இது அவங்களுடைய ப்ரெஸ் மீட் நேற்று மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம். ஆதவ அர்ஜுனா அவங்களை வந்து துரேந்தர் அப்படின்றாரு. என்ன அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, படம் பார்க்கலையான்னு தெரியல, துரேந்தருடைய கதை என்னன்னு தெரியல. வந்து அவங்க வந்து ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ட்டாங்க. வந்து அதுக்கப்புறம் யாரோ சொல்லியிருக்காங்க உங்களுக்கு விளக்கம். துரேந்தர் அப்படின்னா அந்த கதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு இந்திய உளவாளி பாகிஸ்தானுக்குள்ளே போய் அவங்க கூட்டத்திலே சேர்ந்து உளவாளியா மாறி அங்கே என்னென்னலாம் ஸ்பை வேலை நடக்குது, அங்கே என்னெல்லாம் எதுவும் நடக்குதுன்னு வந்து இங்கே சொல்லி அந்த குரூப்பையே அழிக்கிறாப்புல. பிரேமலதா விஜயகாந்த் அப்படியேப்பட்ட ஒரு துரேந்தர் அப்படின்னு அந்த அம்மா கொந்தளிச்சு, நீங்கள் தான் தம்பி துரேந்தர், நீங்கள் தான் இது, நீங்கள் தான் வந்து ஒரு நிழல் முதலமைச்சர், நீங்கள் தான் வந்து அவரை வந்து வித்வா வச்சுக்கிட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குங்க. நாங்களாம் ஒன்று பதவி சுகத்துக்காகலாம் வந்தவங்க கிடையாது. நான் ஏதோ எம்பிக்காக போய் என்னுடைய தம்பிக்கு வந்து எம்பி சீட்டுக்காக நான் வந்து திமுகவில் சேர்ந்தேன், கூட்டணி வச்சுக்கிட்டேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. நான் நினச்சிருந்தா விஜய் தம்பி கிட்ட போய் துணை முதலமைச்சர் பதவி வேணும்னு சொல்லியிருந்தான்னு வச்சுங்க, அப்படி எடுத்து போட்டிருப்பாரு. எங்க தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணிக்கு யாருமே இந்த தவேகாக்குள்ள வரவே இல்லை. நீங்க அதை வந்து ஒரு பால்வாடி கட்சி பச்சா இவங்கெல்லாம் எங்கிருந்து ஜெயிக்க போறாங்க இப்படிலாம் வந்து அசால்ட்டா அப்போ நீங்க இது பண்ணிட்டு அப்போ ஏதோ ஒரு கூட்டத்தில் கூட பேசுறீங்க. எங்க வீட்டு பிள்ளை, எங்க பக்கத்து தெரு தான், கேப்டன் வளர்த்த பிள்ளை அப்படிலாம் சொன்னீங்க. அப்படி எல்லாருமே நினைச்சாங்க. ஆனால் ஜெயிச்சு வந்து இன்னைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்த பிறகு ஆளாளுக்கு அதிமுக பாருங்க, 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்ற எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. அவங்க அடுத்த நொடியில ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. அப்படின்னா அந்த மக்களுக்கான மரியாதை என்னங்க? ஓட்டு போட்ட மக்களுக்கான மரியாதை. உங்களுக்கு 1000 சட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு இது இருக்குதுன்னு வச்சுங்க, நீங்க ராஜினாமா பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு ஒன்று கட்டாயம் கிடையாது. அந்த ஒரு 30,000 ஓட்டு, 60,000 ஓட்டு, 70,000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாங்களே, அந்த மக்கள் உங்களை நம்பி தானே, ரெட்டையிலை நம்பி தானே போட்டாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அதான் சொல்றாங்க, நான் கேட்டிருந்தா துணை முதலமைச்சர் பதவியை தம்பி கொடுத்திருப்பாரு அப்படின்னு. கேட்க வேண்டியது தானே, ஏன் கேட்காம விட்டீங்க? ஏன் கேட்காம விட்டீங்க? அப்புறமா இந்த இது அமைச்சர் வந்து முதலீட்டாளர்களை வந்து வாங்கன்னு சொல்லி ரீல்ஸ் போடுறாங்க. முறுக்கு கெட்டு போச்சா இல்லையான்னு சொல்லி அமைச்சர் போய் ஆய்வு பண்றாரு. அப்புறம் இன்னொரு அமைச்சர் வந்து சுற்றுச்சூழல் அமைச்சர், அவர் இது தெரியாம சுற்றுலாத்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசிட்டு இருக்காங்க. வந்து எங்க எல்லாம் புதியவர்கள்ங்க உள்ள வந்திருக்கிறாங்க இப்பதான். வந்து எனக்கு என்னன்னா, சரி முறுக்கு நல்லா இல்லை அப்படின்னு போய் ஆய்வு பண்ணா என்ன தப்பு? சுற்றுச்சூழல் அமைச்சர் சுற்றுலா அமைச்சர்னு சொல்லிட்டா என்ன அதுல போய் இதுவா இருக்குது? நீங்களாம் அரசியல் வந்து பால பாடமா எல்லாத்தையும் கத்துக்கிட்டா வந்துட்டீங்க. போக கத்துப்பாங்க, அரசியல் கத்துக் கொடுக்கும். ஆனால் இந்த வெளுக்கிறது, அடிக்கிறது, போட்டு புழக்கிறது அப்படின்ட்டு ஒன்று முடிவு பண்ணி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க கையிலேயே ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒன்று இருக்காங்க. அவங்களும் போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கான பதில் என்பதே ஒரு தீர்வு இல்லாமல் ஆயிடும். அதனால
இங்க ஆட்சி நடத்த விடுங்க. முதல்ல நடத்த இன்னும் போட்டோம், இன்னும் ஆகட்டும். என்னுடைய கருத்து அதான், இருக்கட்டும், போட்டோம். என்னதான் அந்த ஆட்சி நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம என்னதான் அவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே உங்களால தாங்க முடியல. இது காண்டோட வெளிப்பாடு தான். எப்படிடா இந்த விஜய் இங்க இருந்து உட்காந்துட்டாப்ல உள்ள, எப்படி உட்காந்துட்டாரு? நாம எதிர்பார்க்கலையே. இது எப்படி நடந்தது? மேஜிக்கு வந்திருக்க கூடாதே அப்படின்ற கோபத்தோட வெளிப்பாடு தான். இயற்கையும் இறைவனும் நினைத்தால் எதுவென்றாலும் நடக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.